சுந்தர் சி கூத்தாடி என்றால் பிரகாஷ் ராஜ் யாரு? பிடிஆரை விளாசிய நடிகை குஷ்பு. மதுரை மத்திய தொகுதியில போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர் சுந்தர் சிய கூத்தாடி அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருந்தாரு திமுக வேட்பாளரான பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். இந்த நிலையில எங்களை கூத்தாடி அப்படின்னு சொல்லக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனோட பப்ளிசிட்டிக்கு ஒரு கூத்தாடி தானே தேவைப்படுறாரு அப்படின்னு நடிகையும் சுந்தர் சியோட மனைவியுமான குஷ்பு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல சுவாமி தரிசனம் செய்யறதுக்காக வருகை கொடுத்திருந்த பாஜக நிர்வாகியும் நடிகையுமான குஷ்பு செய்தியாளர்களை சந்திச்சு பேசுறப்போ, குஷ்புவுக்கே சீட் கிடைக்காதப்போ சுந்தர் சிக்கு எப்படி சீட் கிடைச்சது அப்படின்னு அவங்க சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னு நடிகர் பிரகாஷ் ராஜ் சொல்லியிருக்காரு. பிரகாஷ் ராஜ் என்னோட நண்பர் தான். அவரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கூட என்ன ஒப்பிட்டு பேசியிருக்காரு. திமுகவில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி, சேகர் பாபு திமுகவிலேயே பிறந்து வளர்ந்தவங்களா? கர்நாடகாவில பிரகாஷ் ராஜ் தேர்தல்ல போட்டியிட்டு டெபாசிட் கூட வாங்காம தோத்து போனாரு. நேரம் இருந்தா அவரை சிந்திச்சு பார்க்க சொல்லுங்க. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் எங்களை விமர்சனம் பண்றாரு. எங்களை கூத்தாடி அப்படின்னு சொல்லக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பப்ளிசிட்டிக்கு ஒரு கூத்தாடி தானே தேவைப்படுறாரு. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தன்னோட படிப்பை காட்டுறாரு. நாங்க ஏன் வளர்ப்ப காட்டுறோம்? நாங்க பாரம்பரிய அரசியல் செஞ்சுக்கிட்டு மக்களை சந்திக்கல. எங்களை அடையாளப்படுத்தி தான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்க ஒரு தொண்டு நிறுவனம் நடத்தி பல பேரை படிக்க வச்சிருக்கோம். சுந்தர் சி சீப் பப்ளிசிட்டி செய்யறவரு கிடையாது. போன 2023 வருஷம் நாடாளுமன்றத்துல தொகுதி மறுவரையறை மசோதா ஏன் தாக்கல் செய்யல அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்போ ஏன் மசோதாவை தாக்கல் செய்யல? பெண்களோட முதுகுல குத்துறதுக்கு பதிலா நெஞ்சில குத்தி இருக்காங்க. மக்கள் தொகை கணக்கெடுக்காம எப்படி மசோதாவை தாக்கல் செய்ய முடியும்? ராகுல் காந்தி திமுகவினர் படிச்சும் முட்டாளா இருக்காங்க. மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை மத்திய தொகுதியில திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை ஆதரிச்சு நடிகர் பிரகாஷ் ராஜ் பரப்புரை மேற்கொண்டாரு. அந்த பரப்புரையில சுந்தர் சி பத்தி பேசின பிரகாஷ் ராஜ், வேட்பாளரா ஆக்கப்படுறதுக்கு 3 நாள் முன்னாடி வரைக்கும் சினிமா ஷூட்டிங்ல இருந்தீங்க. எந்த அரசியல் பிரச்சனைக்கோ இல்லனா மதுரை மக்களுக்காகவோ குரல் கொடுக்காம வேட்பாளரா அறிவிக்கப்பட்டதும் எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு வந்துட்டா மதுரை மக்கள் என்ன ஏமாளிகளா? புதிய நீதி கட்சியில நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? அதோட கொள்கை என்ன? சினிமாவில இயக்குனர் ஆகிறதுக்கு எத்தனை விஷயங்களை கஷ்டப்பட்டு கத்திருப்பீங்க. ஆனா எம்எல்ஏவை மட்டும் உடனே ஆயிடுவீங்களா? உங்களோட மனைவி 10 வருஷங்களா அரசியல் பண்ணி கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்காத சீட் உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு யோசிக்க மாட்டீங்களா? இந்த சீரழிவை நாம எப்படி ஏத்துக்க முடியும்? பிடிஆரோட அறிவையும் தொலைநோக்கு பார்வையையும் இந்தியா முழுக்கவே பாக்குது. அவரு வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்து நேரடியா அமைச்சர் ஆகல. பல வருஷங்கள் உழைச்சிருக்காரு. மாற்றம் முன்னேற்றத்திற்கான மாற்றமா இருக்கணும். அது ஏமாற்றமாகிடக்கூடாது. இது வெறும் தேர்தல் இல்ல, ஒற்றுமைக்கும் பிரிவினைக்கும் தன்மானத்துக்கும் சுய ஆட்சிக்கும் நடக்கக்கூடிய தேர்தல். மதுரை வீரமன் அப்படின்னு சொல்றத செஞ்சு காட்டுங்க அப்படின்னு பேசியிருந்தாரு. பிரகாஷ் ராஜோட இந்த பேச்சுக்கு தான் நடிகை குஷ்பு தீவிரமா பதிலடி கொடுத்திருக்காங்க.